வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 9ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி ஏப்ரல் 23ஆம் தேதியும், தேர் திருவிழா மற்றும் தாலி அறுக்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 24ஆம் தேதியும் நடக்கிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் கூவாகம் திருவிழா களை கட்டியது. இதில் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். தமிழக திருநங்கைகள் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடந்தது. தொடர்ந்து மிஸ் திருநங்கை 2024 நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மேடையில் தோன்றி ஒய்யாரமாக வலம் வந்தனர். இவர்களில் நடை, உடை, பாவனை, பொது அறிவு அடிப்படையில் 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் சிறந்த முறையில் பதிலளித்த 3 பேரில் மிஸ் திருநங்கையாக சென்னையைச் சேர்ந்த ஷாம்சி தேர்வு செய்யப்பட்டார். 2ஆம் இடத்தை புதுச்சேரி வர்ஷா, 3ஆம் இடத்தை தூத்துக்குடி சிவப்பிரியா பெற்றனர். விழாவில் நடிகைகள் அம்பிகா, தீபா, நடிகர்கள் ஸ்ரீகாந்த், தீபக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருநங்கைகளும் மற்றும் நாயகங்களும் சேர்ந்து தொழில்நுட்பங்களும் சேர்ந்து நடத்திய ஃபங்க்ஷன்ல மாடலிங் ஷோல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அலாட் விழுப்புரம் மக்களுக்கும் எனக்கு ஃபுல்லா என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்ப அதெல்லாம் மொத்தமா சிரிச்சு நின்றுட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன வார்த்தை சொல்றதே தெரியல. நான் அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். போன வருஷம் நான் ஏறி இருந்தேன். போன வருஷம் நான் ரேம்ப் வாக் பண்ணியிருந்தேன். நான் வின் பண்ண முடியல. மன கஷ்டத்தோட தான் இந்த ஊருக்கு போனேன். ஆனா இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் பிளஸ் பெரிய பாரம் தலையில. இது இன்னும் பெருசா வரணும். நிறைய கிரேட்ஸ் நான் வின் பண்ணணும். அதை தாண்டி நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பிச்சு அதுல அப்கமிங்ல வர திருநங்கைகளுக்கும் சரி, பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாடலிங்னா என்னென்னு கத்துக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னோட பெரிய ஆசை. சோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன். சோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன். மாவட்டம் கல்லூர் பகுதியில் உள்ள மதுரா அம்பிகை நகர், திருநகர், ஆலியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மாதமாக குடிநீர் விநியோகம் இல்லை. ஊராட்சியில் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை ஏதும் இல்லை. ஆத்திரமடைந்த மக்கள் குடியாத்தம் பலமனேரி சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். குடியாத்தம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிகாரிகள் உடனடியாக தண்ணீர் விநியோகம் செய்வதாக உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர். மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் உள்ள திருவிளஞ்சி குமாரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று காலை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பின் புதிதாக செய்யப்பட்ட பெரிய தேரில் திருவிளஞ்சி குமாரர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார்.
மேளதாளம் முழங்க பெண்களின் கோலாட்டத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோஹரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிறிய தேரில் சிவன் அம்பாள் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில் உள்ளது. இதன் 34வது ஆண்டு தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள், அன்னதானம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக பறவை காவடி ஊர்வலம் நடைபெற்றது. மாலை விளக்கலாடி ஆற்றங்கரையில் 8 பேர் பறவை காவடியில் தொங்கி வந்தனர். தீச்சட்டி, பால்குடம், செண்டை மேளம் மற்றும் பெண்கள் பங்கேற்ற நடனத்துடன் ஊர்வலம் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள விநாயகர் கோவிலை இரவு 10 மணிக்கு வந்து அடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம், இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இன்று காலை சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து இன்று மாலை தேர் ஊர்வலமும் நடைபெறுகிறது. நாளை காலை மாவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு பூஜையுடன் கொடி இறக்குதல், கரகம் குடிவிடுதலுடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி மற்றும் விழா கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். அப்பன் திருப்பதி கள்ளந்திரி வழியாக வந்த கள்ளழகருக்கு 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெற்றது. பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்றனர். இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடியும் கருப்பசாமி, ஹனுமர் வேடமிட்டு கள்ளழகரை எதிர் சேவையில் வரவேற்றனர்.
வைகை ஆற்றின் தென்பகுதியில் தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வடகரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர்சேவை நடைபெற்றது. நாளை அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளுகிறார். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் 12 கிராமங்களை உள்ளடக்கி 4000 ஏக்கர் பரப்பளவில் சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை கண்டித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து 636 நாட்களாக பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் ஓட்டுப்பதிவை புறக்கணித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் சுந்தரமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் மக்களை வாக்களிக்க வருமாறு கடந்த 19ஆம் தேதி வலியுறுத்தினர். அப்போது மக்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்ததாக ஏகனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன், கதிரேசன், கணபதி, பலராமன், முனுசாமி, இளங்கோவன் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் சுங்குவார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக சம்மன் வழங்கினர். இதையடுத்து 10 பேருடன் கிராம மக்களும் போலீசில் ஆஜராகினர். ஓட்டு போடாததற்கு 10 பேரை கைது செய்தால் தங்களையும் கூண்டோடு கைது செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.